மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 20 தொகுதியிலும் திமுகவுக்கு ஏற்பட்ட சின்ன சிக்கல், திடீர் பின்னடைவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி பெரும் விதத்தில் வாக்குப்பதிவில் காலையிலிருந்து மிக முக்கியமாக இளைஞர் பெருமக்கள் தன்னார்வலராக இருந்து பெரும் விதத்தில் அவர்களுடைய வாக்குப்பதிவில் செய்து கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து அவர்களிடம் பெரும் விதத்தில் கேள்விகளை செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் கூறியிருப்ப கருத்து திமுக வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இளைஞர்களின் வாக்குகள் சரியாக வரவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள் ஒரு சிலர் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும் ஒரு சில அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பெரும் விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து திமுக ஆட்சியை பெரும் விதத்தில் என்னதான் மக்கள்களும் மிகவும் மூத்த மக்கள்களும் விரும்பினார்கள் அல்லவோ, அடுத்த தலைமுறையினர்கள் பெரும் விதத்தில் ஒரு செயலாகவும் இந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரும் விதத்தில் தான் இருக்கிறார்கள். அதனால் இளைஞர்களின் வாக்குகள் என்பது சற்று திமுகவுக்கு அப்படி இப்படியும் தான் வந்திருக்கிறதே தவிர முழுமையாக வரவில்லை என்பதும் ஒரு யதார்த்தமாக பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. இதனால் பெரும்பாரியாக சதவீத கணக்கில் திமுக பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது ஒரு பக்கம் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் எப்படி அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது தோல்வியை சந்தித்ததோ, அதே மாதிரி 2026இல் திமுகவும் அதே ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படி என்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பக்கம் விமர்சன பேச்சுக்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும் கூட பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.